அஷ்டோத்தர சதலிங்கம் இல்லை சதலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்க வகையை நம்ம சிந்திக்க போகிறோம். 100 அல்லது 108 லிங்கம். இந்த 108 லிங்கத்தை என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிங்க சொரூபம் அப்படிங்கிறது சிவரகசியத்தில் நீங்கள் பார்க்குற எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமான் பானம், அந்த பானத்தில் அதுலேயே சின்ன 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 சின்னதாக வளைவாக ஒரு 108 இந்த பான பகுதியில் 108 லிங்கமாக அதை பிரித்து செதுக்கியிருப்பான். 108ஆகவும் 100ஆகவும் செதுக்கியிருப்பான். அந்த லிங்கத்துக்கு தான் இந்த அஷ்டோத்தர லிங்கம் அப்படின்னு அது ஒரு பேர் சொல்கிறான். இந்த அஷ்டோத்தர லிங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோட்சத்தை விரும்புகிறவர்கள் 108 சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினா உன்னுடைய பாவம் போகும் அப்படின்னு ஒரு சில பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக 108 சிவலிங்கத்தை பார்க்க சொல்லியிருக்கான். இல்லைன்னா சில குற்றங்களுக்கு பிராயச்சித்தமாக விதிக்கிறா 108 சிவலிங்கம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த 108 சிவலிங்கத்தையும் போய் காணுகிற ஒரு சூழல் ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி விதிக்கப்படும். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ உள்ள விதிகளை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. இப்போ எழுதப்பட்டது இல்லை ஆகும். அனாதிகாலமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் 108 சிவலிங்கம் பார்க்கறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊராக சுற்றினாலும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆகமத்தில் பல பேர் முயற்சி பண்ணி அதுக்கு பரமேஸ்வரனே பதில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பானத்தில் 108 ஒரு பிரிவை அமைச்சு அதை தரிசனம் பண்ணு. அப்படி நீங்கள் தரிசனம் பண்ணினா 108 சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினா பலன் வரும் அப்படின்னு பாவப்பிராயச்சித்தத்துக்கும் வியாதி பிராயச்சித்தத்துக்கும் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ண சொல்லியிருக்கா. அப்போ இந்த ஒரு லிங்கத்தை, அதாவது 108 பிரிவாக பானங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற பானம்னா என்ன, நீங்கள் பார்க்குற எனக்கு பின்னாடி பார்க்குற சிவபெருமானுடைய அந்த பானம்னா அந்த நின்ற தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே தாமரை மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நின்றுட்டு இருக்கக்கூடிய ஸ்தம்பம்னு பேர், நின்றுட்டு இருக்க மாதிரி. அதுதான் ருத்ரபாகம்னு ஆகமங்கள் அதை சொல்லும். அதில் 108 சிவலிங்கம் சின்ன சின்னதாக பொறிச்சிருப்பா. அந்த மாதிரி லிங்கத்தை தரிசனம் பண்ணினால் பாபநாசனத்தையும் வியாதி நிவர்த்தியும், அதாவது குற்றங்கள் செய்ததற்கான தோஷத்தையும் அது போக்கும். அந்த மாதிரி லிங்கத்தை காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவொற்றியூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். அற்புதமான தலங்கள். அந்த தலங்களில் இந்த லிங்கம் இருக்கும். இதை நாம் தரிசனம் பண்ணி எல்லா பாவத்தையும் அழிக்க முயல்வோமாக.